முருகப்பெருமான் பாதஅடி சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை விரிவாக சொல்ல போகிறேன். இந்த வருஷம் சிம்ம ராசிக்காரங்க நம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய வருஷம். அஷ்டமச்சனி நடந்துக்கிட்டு இருந்தாலும் அதன் தாக்கம் மெதுவாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக கார்த்திகை மாதத்துக்கு பிறகு கேது விலகிறதுனால பல பிரச்சனைகள் தானாக குறையறதுக்கு ஆரம்பிக்கும். கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம், தடை தாமதம், குடும்ப பிரச்சனைகள், குழப்பமான சூழ்நிலைகள் இவைங்கெல்லாம் இருந்திருக்கும். இவை அதிகமாகவே ஒரு சிலருக்கு இருந்திருக்கலாம். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி மற்றும் கேது இணைஞ்சு தாக்கத்தை ஏற்படுத்தியது தான். ஆனால் இது நிரந்தரமானது இல்லை. இதெல்லாம் ஒரு அனுபவ காலம் அப்படின்னு தான் நீங்கள் எடுத்துக்கணும். சனி என்ன செய்கிறார்? அவர் நம்ம கஷ்டப்படுத்துவதற்காக வர்றதில்லை. நம்மளை வளர்க்க இழப்புக்கள், அவமானங்கள், தனிமை இது எல்லாத்தையுமே ஒரு பாடமாக நமக்கு கொடுக்க போகிறதுக்காக சனி பகவான் வர்றார். இந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட்ட பிறகு வாழ்க்கையை நீங்கள் வேறு கோணத்தில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. வேறு மாதிரி உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம். இந்த வருடத்தினுடைய முக்கிய மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துக்கு பிறகு கேது விலகி மன அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சுப செலவுகள், திருமணம், ஆன்மீக பயணம் போன்றவை ஏற்படலாம். தீர்த்த யாத்திரைகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டு பயண வாய்ப்புகளும் உங்களுக்கு கூடி வரும். கைலாசா, கேதார்நாத் போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய ஆசை உங்களுக்கு வரலாம். குறைஞ்சது ஏதாவது ஒரு பெரிய கோயிலினுடைய தரிசனம் உங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும். திருமண விஷயங்களில் தடை இருந்தாலும் வைகாசி மாதத்துக்கு பிறகு முன்னேற்றம் இருக்கும். பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். பொருளாதாரம் சராசரி நிலைமையில் தான் இருக்கும். பெரிய மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. தேவையான அளவுக்கு பணம் கிடைக்கும். ஆனால் சேமிக்கிறது தான் சந்தேகமாக இருக்கும். இந்த வருஷம் வெற்றி கிடைக்கும். ஆனால் அது ஒரே முயற்சியில் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. பல தடவை முயற்சி செஞ்சு அதனுடைய கடைசியாக தான் வெற்றியை உங்களால் அடைய முடியும். சொத்து விஷயங்களில் அவசர முடிவு எடுக்கிறத தவிர்க்கணும். பெரிய முதலீடுகளையும் தவிர்க்கணும். மெதுவாக முன்னேறத உங்கள் மனசு பக்குவமாக ஏற்றுக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பழைய நோய்கள் கண்டறியப்பட்டு அதுக்கு சரியான சிகிச்சை கிடைக்கிறதுக்கான இது காலகட்டமாக இது தெரியுது. இது ஒரு நல்ல மாற்றமாக எடுத்துக்கொள்ளணும். அதே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிக சிந்தனை, தனிமை உணர்வு, உங்களை விட்டு சிலர் விலகி போகிறது இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் இயல்பானவை தான். உண்மையானவங்க யார் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தும். வேலை மற்றும் தொழிலில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதே சமயத்தில் நீங்கள் அதிகப்படியான உழைப்பை போடுற மாதிரி இருக்கும். புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அவங்ககிட்ட புதிய அனுபவங்களையும் உங்களால் கற்றுக்க முடியும். குடும்பம் மற்றும் சொத்து விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சிறிய பிரச்சனைகள், மன அழுத்தம் தரக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் வரும். இதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொந்த தொழில் செய்கிறவங்க பெரிய முதலீடு செய்யாமல் சிறிய அளவில் தொடங்கினீங்க அப்படின்னா சின்ன சின்ன லாபம், வெற்றியை உங்களால் பார்க்க முடியும். இந்த வருஷத்தில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையற்ற உறவுகளை தவிர்க்கணும். தவறான தொடர்புகள் தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களால் அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ள முடியும். அதனால் ஒழுக்கமாக இருக்கிறது கருத்தில் கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. அரசியல், கலை, சினிமா, விளையாட்டுத் துறைகளில் புதிய யோசனைகள், திறமைகள் வெளிப்படும். பெயர் கிடைக்கும். ஆனால் இதுவும் மெதுவாக தான். மாணவர்கள் கவனம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நினைவாற்றல் குறையும். பள்ளி கல்லூரிகளில் பல பிரச்சனைகள் இருக்கும். நல்ல முறையில் அமைதியாக படித்தோம் அப்படின்னாக்க நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும். உங்களுக்கு ஒரு அறிவுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கடமையை மட்டும் செய்யுங்க. சனி சொல்லக்கூடிய பாடம் அதுதான்.
மற்றவங்களை பார்த்து பொறாமப்படாமல் உங்களுடைய பாதையில் நீங்கள் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா மொத்தத்தில் இந்த வருடம் உங்களுக்கு சோதனை, அனுபவம், மெதுவான முன்னேற்றம் அப்படிங்கிற பாதையில் உங்களை கூட்டிகிட்டு போகும். கார்த்திகை மாதத்துக்கு பிறகு வாழ்க்கை தெளிவாகும். நம்பிக்கை, பொறுமை, உழைப்பு இந்த 3 இருந்துச்சு அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் என்பதில் ஐயமில்லை.